ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குயிக்காக ஒரு சாம்பார் பார்த்துடலாம். பருப்பு வேக வைக்கும்போது நான் சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுறதுக்காக லைட்டாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கலர் சேஞ்ச் ஆகாது சீக்கிரமாக. அதுக்கப்புறமா மண் சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கணும். காய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைடு ரைஸுமே வச்சு விட்டுட்டேன் நான். பருப்பு வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துகிட்டு பருப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் குட்டி சாப்பிட மாட்டாங்க, அதனால் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கீரை பொரியல் மதியமே பண்ணியிருந்தேன். அதுதான் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுருந்தேன். சரி, ஹஸ்பண்ட் அதுவே போதும் அப்படின்னு சொன்னதுனால ரசம் வச்சு குடல் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது எங்களோட நைட் டின்னர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.